முன்னதாக துரைக்கருணா சார். சார், திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்தநாள் விழா. 109வது பிறந்தநாள் விழாவிலும் அவரை பற்றி போற்றாத நபர்களே இல்லை. இன்னைக்கு கூட பலரும் பேசும்போது இப்போது எம்ஜிஆர் அப்படின்ற வார்த்தையை தாண்டி அவர் செய்த விஷயங்களை மட்டும்தான் அதிகமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் இருந்தனால தான் இங்கே இவ்வளவுக்கு முன்னேறிட்டோம் அப்படின்னு. இவ்வளவு காலங்கள் கடந்தும் போற்றப்படுகிறார் திரு எம்ஜிஆர். உங்களுடைய பார்வை? எம்ஜிஆர் என்கிற அந்த மூன்றெழுத்து ஒரு மந்திர சொல். உண்மை, நேர்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இவை இருந்தால் ஒரு மனிதன் உச்சம் தொடலாம் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்தான் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தமிழ் திரையுலகிலும் தமிழக அரசியல் பொது வாழ்விலும் உச்சம் தொட்ட மாமனிதர். நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அவர் மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் இந்த உலகம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு தாண்டி இந்த இந்தியாவின் பிற மாநிலங்களிலும், இதை தாண்டி கடல் கடந்தும் லண்டன், பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, கனடா என்று பல்வேறு நாடுகளிலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கிற அவருடைய முந்தைய ரசிகர்கள், தொண்டர்கள், இதை தாண்டி அவருடைய ஆதரவாளர்கள் என்று பொதுவெளிகளில் பலருமே அவருடைய பெருமைகளை, புகழை பறைசாற்றி வருகிறார்கள். அதாவது மிக மிக சாதாரண ஏழை குடும்பத்தில் ஒருவேளை உணவுக்கு கூட சிரமப்படுகிற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து 7 வயதில் நாடக கொட்டைக்குள் புகுந்து உழைக்க தொடங்கினார். அவர் ஒவ்வொரு முறையும் கையெழுத்து போடுகிற போது உழைப்பவரே உயர்ந்தவர் என்பதை எழுதித்தான் கீழே அவருடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர் கையொப்பம் எழுதுவார். அந்த உழைப்புக்கு அவர் இறுதி வரையிலும் முக்கியம் கொடுத்தார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்கிற பாடல் வரிகளின் உயிர் தத்துவமாய் வாழ்ந்தார். உழைத்து பொருளீட்டி எல்லோருக்குமே உதவினார். அதனால தான் வள்ளல் என்று பெயர் எடுத்தார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற பாடல் வரிகளுக்கும், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்கிற இந்த பாடல் வரிகளுக்கும் இன்றும் அவர் உயிர் தத்துவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் வரலாற்று பதிவு. 1936 தமிழ் திரையுலகிற்கு வருகிறார். 7 வயதில் நாடக கொட்டகை. கிட்டத்தட்ட 1936 1977 இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிற வரையில் 136 திரைப்படங்கள். அதில் அந்த 136வது படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடையாத நிலையில் தேர்தல் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஆளுநரை சந்தித்து அமைச்சரவை பட்டியலை கொடுத்த உடனே ஆளுநர் உடனடியாக பதவியேற்புக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொன்ன பொழுது, ஒரு 10 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், கோடிக்கணக்கான ரூபா போட்டு படம் எடுத்துட்டாங்க, அந்த படத்தை முடிச்சுட்டு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது அவருக்காக காத்திருந்தது 10 நாட்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு பெற்ற மாமனிதராக புரட்சி எம்ஜிஆர் இருந்தார். 47 தான் கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்குது. கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகள் போராடி 36 47 வரைக்கும். அந்த 1947 நான் குறிப்பிட்ட அந்த 77 வரைக்கும் 136 திரைப்படங்கள். இதில் கிட்டத்தட்ட 85 திரைப்படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடிச்சு. ஒரு 18-20 திரைப்படங்கள் வெள்ளி விழா. அப்போல்லாம் வெள்ளி விழா 25 வாரங்கள், 175 நாள் போனால் தான் வெள்ளி விழா கொண்டாடுவாங்க. ஆமாம், தினசரி 3 காட்சி 4 காட்சிகள்னு ஓடி அவர் இன்றைக்கு இருக்கிற நம்ம பார்க்குறோம் வெற்றிகரமான 3வது நாள் அப்படிங்கிற மாதிரி சுவரீட்டிகள் ஓட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்தார் பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 1963-64 ஒரு ஆண்டுக்கு 8 படங்கள் 9 படங்கள் அவருடைய படம் வரும். 66 அதே மாதிரி கிட்டத்தட்ட 9 படங்கள் ஒரே ஆண்டில் வெளிவந்தது. அத்தனையுமே வெற்றி படங்களாக இருந்தது. தமிழ் திரையுலகில் அவருடைய படங்கள் என்பது மக்களுக்கான பாடங்களாக இருந்தது. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் கற்றுத்தர முடியாத பல வாழ்வியல் தத்துவங்களை, நெறிமுறைகளை புரட்சி எம்ஜிஆர், புரட்சி நடிகர், அன்றைய மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள் அவங்க வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்ததுன்னு பார்ப்போம்.
எந்த வன்முறையுமே இருக்காது. ஒரு மிக பயங்கரமான வில்லன்களாக இருப்பாங்க. அவங்களையும் திருத்தி ஒன்று அவர்கள் திருந்தி நல்வாழ்வுக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அவர்களை திருத்தக்கூடிய காவல்துறை சிறைத்துறை அங்கே வந்து ஒப்படைச்சிருவார். இப்போ இன்றைக்கு மாதிரி இப்போ வீச்சர்கள் பட்டாக்கத்தி துப்பாக்கியெல்லாம் அப்போ அவருடைய படங்களில் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி காட்சிகளில் இடம்பெறக்கூடிய வசனங்கள், பாடல்களில் இடம்பெறும் கருத்துக்கள் ஒவ்வொன்றிலுமே இந்த மானுடத்திற்கு தேவையான அந்த கருத்துக்கள் அதில் பொதிந்து கிடக்கும். அதனால தான் அது இன்றைக்கும் மக்கள் மனதில் அவர் குடிகொண்டிருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் என்பது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அவருடைய திரைப்படங்கள் பெருமளவு துணை நின்றது. அந்த தொடக்க காலத்தில் 53 திமுகவுக்கு வந்ததற்கு பிறகு 57 தான் முதன்முறையாக தேர்தல் வருகிறது. 49 தொடங்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 57 தான் முதல்ல தேர்தலை சந்திக்கிறது. அந்த 57, 62, 67, 71 இந்த 4 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்களை பெறுவதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கும் அன்றைய புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் முழு முதற் காரணம். இது அண்ணாவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவே அன்றைய காலகட்டத்தில் இந்த திமுகவிற்கு எம்ஜிஆர் கட்சியில் தான் பேர். பொதுவெளிகளில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணாவையே கூட 1-2 முறை கோவில்பட்டியில் மதுராந்தகம் பகுதியில் உழைக்கும் தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அண்ணாவினுடைய காரை மறித்து அந்த திராவிட முன்னேற்ற கழக கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்டதெல்லாம் அண்ணாவே பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த நான் குறிப்பிட்ட அந்த 57, 62 தேர்தலுக்கு பிறகு 67 அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியல. ஆனால் மருத்துவமனையில் அந்த தொண்டையில் கட்டு போட்டிருந்த அந்த புகைப்படம் 234 தொகுதிகளுக்கும் அந்த புகைப்படம் சென்று திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. இதை பேரறிஞர் அண்ணாவே பதிவு பண்ணியிருக்கார். மாணவர் திமுக சார்பாக அண்ணாவை சந்தித்து மாலை அணிவிக்க போகிறாங்க 67 தேர்தல் வெற்றி கொடுத்தோன்னே. அப்போ அதே நுங்கம்பாக்கம் அவனியூ சாலையில் பேரறிஞர் அண்ணா இருந்தபோது அந்த வீட்டில் இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் படுத்திருக்கார். நீங்கள் அவருக்கு முதல்ல போய் மாலை போட்டு நன்றி சொல்லிவிட்டு அப்புறமா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பெரிய தூணாக திமுகவினுடைய பிதாமகன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு அது ஆட்சி அதிகாரத்திருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் பொன்மனச்செம்மல் புரட்சி. தான் சம்பாதித்து உழைத்த பணத்தை ஒவ்வொரு தேர்தலுக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த வேட்பாளர்கள் அன்றைய தினம் திமுகவில் மிக சாதாரண டெய்லராக இருந்தவர், விவசாயியாக இருந்தவர், கூலி தொழிலாக இருந்தவர்லாம் வேட்பாளர் நிறுக்கப்பட்டார்கள். அப்போவே அவங்களுக்கு 5000, 10,000 கொடுப்பார். இந்த முரசொலிமாறனுடைய கல்வி செலவு, அவர் பட்டம் படிப்பதற்கு, துரைமுருகனுடைய கல்வி செலவு, அவர் பட்டம் படிக்க சட்டம் படிப்பதற்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் உதவினார். பல சந்தர்ப்பங்களில் அவங்க இந்த விஷயத்தை அவங்க வெளியிலே சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்றும் மக்கள் மனதில் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய அணுகுமுறை திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் அவர் பயணித்த அவருடைய அந்த அணுகுமுறை நடைமுறை என்பதுதான் இன்னும் மக்கள் மனதில் அவர் நிரந்தரமாக இடம் பிடித்திருக்கிறார் என்பது முதற் சுற்று. துரைக்கண்ணா சார், இது இந்த நேரம் வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பங்குகள் குறித்து பேசணும். இன்னைக்கு அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு பேசினாங்க. அப்போ இருந்த காலம் ஒரு பொற்காலம். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. 17,000 கொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறியிருக்கு. ஒரு வளர்ச்சி கூட இல்லை. 5 ஆண்டுகள் முடிய போகுது. இப்போதான் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மக்கள்கிட்ட போய் உங்கள் கனவை சொல்லுங்கன்னே கேட்குறாரு. ஆட்சியாளர்கள் நீங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சு, செய்ய வேண்டிய முடிவு உங்கள் கையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ போய் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, எம்ஜிஆர்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற வகையில் பேசியிருந்தாங்க. அது குறித்து இல்லை, திருமதி வி.கே. சசிகலா அவருடைய நேர்காணலை முழுமையாக நான் பார்த்தேன். மிக அழகாக தெளிவாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் செயல்படுத்திய அந்த திட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கம், அதனால் மக்களும் இந்த மாநிலமும் அடைந்த உயர்வு, இது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விவரங்களோட தரவுகளோட அதை தெரிவித்தார். பார்ப்போம். இப்போ அவருடைய வெற்றியை முதல்ல ஒரு 2 நிமிடத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். 1972 கட்சி தொடங்குறார். 73 6 மாதத்திலேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அதில் மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய தலைவர் பிறந்தவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பேரும் அரசியல் சக்திகளையும் புதிய சின்னம் புதிய வேட்பாளரை வைத்து ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறார். அப்போ இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்த வெற்றி. மொத்த வாக்குகளில் 5,42,000 வாக்கில் 2,60,000 வாக்குகளை
அந்தைய தினம் இருந்த புதிய வேட்பாளரான கே மாயத்தவர் புதிய சின்னமான இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக பெறுகிறார். 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. இவரை இந்த திரு மாயத்தேவரை எதிர்த்து போட்டியிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் பொன்முத்துராமலிங்கம், ஸ்தாபன காங்கிரஸில் NSV சித்தன், அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸில் கரு சீமைச்சாமி. இந்த 3 பேருமே அந்த பகுதிகளில் பிரபலமானவர்கள். அப்படிப்பட்ட பிரபலமானவர்களையும் தோற்கடித்து மகத்தான வெற்றி. 74 புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கான வெற்றி. 77, 80, 84 ஒரு ஹார்ட்ரிக் வெற்றி. இந்த கட்சி தொடங்கி 72லேருந்து திமுக ஆட்சி கலைக்கப்படும் 76 வரையிலும் நீங்கள் இந்தியாவில் உள்ள எந்த நாடுலையுமே ஒரு மாநில கட்சி இந்த அளவுக்கு நெருக்கடி அரச பயங்கரவாதத்தை சந்திக்கிறாது. புரட்சி எம்ஜிஆரையே கொலை செய்ய முயற்சி, அவர் மீதே கொலை வழக்கு, 6 பேர் அதிமுகவினுடைய புரட்சி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 18-20 பேர் திமுகவுக்கு எதிராக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருக்கு ஆதரவாக விஷமருந்தியும் தீக்குளித்தும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவாக தான் இருக்கிறது. இப்படி ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர் 77, 80, 84 இந்த 3 காலகட்டங்கள்லேயும் வெற்றியை பெற்று 11 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டார். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த திட்டங்கள், இந்த கிராம முன்சிப்பை ஒழித்து விஓ, சாதாரண ஏழை எளிய தலித் மக்கள் கூட அந்த பொறுப்புக்கு வரலாம் கிராம நிர்வாகிகள் என்ற நிலையை உருவாக்கியது. சுயநிதி கல்லூரிகளை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான பொறியாளர்களை உருவாக்கி லட்சக்கணக்கில் போயிட்டாங்க. இப்போ அவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் போய் இருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நம்ம இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு அனுப்பி பொருளாதார வளர்ச்சியை இந்த மண் பெற்றிருக்கிறது என்றால் அவருடைய இதுதான். அந்த சுயநிதி கல்லூரிகள் கொண்டு வந்ததான். அன்றைக்கு வசதி படைத்தவர்கள் மட்டுமே படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றியவர். அதே போல் 22,000 ரேஷன் கடைகளை கொண்டு வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுடைய அந்த அன்றாட உணவு தேவைகளை நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் 2 லிட்டரு 5 லிட்டரு கேனெல்லாம் வரும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறிப்பாக இந்த சாதாரண ஏழை குடிசை வீடுகளுக்கு 1 விளக்கு மின்திட்டம், குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்திட்டம், ஒரு தன்னிறைவு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் கிராம பகுதிகளில் சாலை வசதி, மின்விளக்கு வசதி, மருத்துவ வசதி, ஆரம்ப சுகாதார வசதி, சிறிய பேருந்துகள் வசதி என்று பல்வேறு கட்டமைப்புகளை அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கினவர். அன்றைய தினம் வரை 31% இருந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 31% இடஒதுக்கீட்டை அப்படியே 50% உயர்த்தி ஏராளமான ஏழை குடும்பங்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்வதற்காக இருந்தது. அவர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டம் என்பது மதிய உணவு திட்டத்திலிருந்து வேறுபட்டது. 2 வயது குழந்தைகள் வரை முதியவர்கள் வரையிலும் அதில் இருக்கலாம். சத்துணவு கூடம் என்று ஒரு தனி கூடத்தையே உருவாக்கி அதில் 2 வயது குழந்தைகள் சத்துணவு அமைப்பாளர்கள் என்றும் பலரும் போட்டு அதனால் பலன் பெற்றார்கள். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது இது பிச்சைக்கார திட்டம், குழந்தைகளை தட்டேந்து வைக்கும் திட்டம் என்று சொன்னவர்களெல்லாம் கூட அந்த திட்டத்தில் உண்மையான சத்துணவை கொடுக்கிறோம் என்று முட்டைகளை போட்டது, பயிர் வகைகளை போட்டதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த திட்டத்தை யுனிசெஃப் பாராட்டியது, உலக வங்கி தலைவர்கள் பாராட்டினார்கள், அன்னை தெரேசா பாராட்டினார். இப்படி அவருடைய ஆட்சி என்பது 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். பல்வேறு இடங்கள்லையுமே இந்த அவருடைய அந்த அணுகுமுறை என்பது முதல் கூட்டம் அதிகாரிகள் மட்டத்தில் சொல்றார், நீங்கள் எத்தனை லட்சத்தில் எத்தனை கோடிகளில் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்களின் பயன் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும், அந்த அளவிற்கு நீங்கள் திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று ஒரு மகத்தான மக்கள் போற்றும் ஆட்சியை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு ஆட்சிக்கு வந்து மக்கள் விரோத செயல்கள் தான் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த மக்கள் விரோத செயல்படும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆட்சியை அகற்றி மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி 77, 80, 84 3 முறை, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி 91, 2001, 2011, 2016 என்று ஒரு நல்லாட்சியை வழங்கினார்களோ 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை மீண்டும் அமைப்பதற்கு நான் முயற்சி மேற்கொள்வேன் என்று இன்றளவும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அந்த முயற்சியை நிறைவு செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக மக்களுக்கான ஆட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக மக்களின் பார்வையாக இருக்கிறது.